guys, welcome back to Learn Vishyam. இன்னைக்கு வீடியோல நம்ம many and much இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Learn Vishyam சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மச் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளால எண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, லைக் வாட்டர், மில்க், ஏர், சன்லைட். சோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா. இந்த மாதிரியான நவுன்ஸ் வந்துட்டு நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதை யூஸ் பண்ற இடத்துல வந்துட்டு நம்ம மச் அப்படிங்கறத யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளால எண்ணக்கூடியது, எக் அது வந்துட்டு ஒன் எக், 2 எக் அது மாதிரி கவுண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி என்ன முடிகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அததான் நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு நம்ம வந்துட்டு மெனி அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சோ பேசிக்கா மச் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம எண்ண முடியாத விஷயத்துக்கும், மெனிங்கிறத வந்துட்டு எண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். மச்சோட யூசேஜ் வந்துட்டு ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு நெகட்டிவா சொல்றோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மச் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் டூ மச் அப்படின்னா இது ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மச் அப்படின்னு சொல்லுவோம். சோ டூ மச் அப்படின்னா அதிகமா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற அர்த்தம். சோ இந்த இடத்துல டூ மச், அதாவது நெகட்டிவா நம்ம சொல்றோம். அதே மாதிரி I don't have much knowledge about this topic அப்படின்னா இந்த டாபிக்க பத்தின அதிகமான நாலேஜ் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றோம். சோ மச் நாலேஜ் அப்படின்னா நிறைய நாலேஜ் இருக்குங்கிறது அர்த்தம். பட் அதை வந்துட்டு நம்ம இங்க நெகட்டிவா யூஸ் பண்றோம், எனக்கு அதை பத்தின நாலேஜ் அவ்வளவா இல்ல. சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்படி சொல்லலாம். we don't have much time அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். சோ பேசிக்கா வந்துட்டு மச்ங்கிறது வந்துட்டு நம்ம நெகட்டிவா சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எனக்கு நிறைய நேரம் இல்ல, இத பத்தின நாலேஜ் இல்ல, அவ்வளோ எனக்கு தெரியாது, இவ்ளோ பணம் என்கிட்ட இல்ல, ஐ டோன்ட் ஹாவ் மச் அமௌண்ட் அப்படின்னா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம மச் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பிளேஸ்ல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் ஃபார்ம் இருக்கு இல்லையா, சோ அதுல யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஹவு மச், ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். சோ ஹவு மச் இஸ் திஸ் பேக் அப்படின்னா இந்த பேக் எவ்வளவு அப்படின்னு கேக்குறோம். ஹவு மச் டு யூ ஈட், நீ எவ்வளவு சாப்பிடுவ அப்படின்னு கேக்குறோம். ஹவு மச் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேக்குறோம். சோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம how much அப்படின்னு கேட்கலாம். how much water do you drink அப்படின்னா நீ எவ்வளவு தண்ணி குடிப்ப அப்படின்னு அர்த்தம். சோ பேசிக்கா how much அப்படின்னா எவ்வளவு அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் மெனி பாக்குறோம். மெனினாலே நிறைய அப்படின்னு தான் அர்த்தம். சோ மெனி நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கு பக்கத்துல எப்பவுமே ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மெனி வந்துட்டு நம்ம ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மெனிங்கிறத நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய இருக்கு, சோ நிறைய அப்படின்ட்டு சொல்ற இடத்துல மெனி அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I have many chocolates அப்படின்னா என்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ சாக்லேட்டை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா, அதனால இங்க மெனி அப்படின்னு யூஸ் பண்றோம். மச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. You have many things to do அப்படின்னா உனக்கு நிறைய வேலை பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல many அப்படிங்கறது யூஸ் பண்றோம். She has many workers in her company அப்படின்னா அவளோட கம்பெனியில நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இத வந்துட்டு கொஸ்டின் ஃபார்மாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா how many, how much அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம். how many அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், அதனால how manyனா எத்தனை அப்படின்ற அர்த்தம். how many times do you go to temple in a week அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீ எத்தனை தடவை கோயில் போவ அப்படின்னு கேக்குறோம். சோ அந்த எத்தனைங்கிறதுக்கு how many அப்படின்னு சொல்றோம். how many fruits does she want அப்படின்னா அவளுக்கு எத்தனை பழங்கள் வேணும் அப்படின்னு கேக்குறோம். சோ பேசிக்கா how many அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். on the whole மச்ங்கிறத வந்துட்டு நம்ம எண்ண முடியாத விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். அண்ட் ஒரு நெகட்டிவான ஃபார்ம்ல அதை யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட இவ்வளவு டைம் இல்ல, இவ்வளவு பிளேஸ் இல்ல, சோ இந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்றோம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ல வந்துட்டு எவ்வளவு அப்படின்ற இடத்துல ஹவு மச் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதே மெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணக்கூடிய விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் அது ப்ளூரல் ஃபார்ம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
அதாவது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல மெனி யூஸ் பண்றோம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எத்தனை அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்றோம். உங்ககிட்ட எத்தனை பென் இருக்கு, அவகிட்ட எத்தனை ஷார்பினர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு நம்ம மெனி அப்படிங்கறது யூஸ் பண்றோம். இதுதான் வந்து மச் அண்ட் மெனிக்குள்ள டிஃபரன்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ. I'll meet you all with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.